ஒரு கால் வெட்டிக்கிறது தான் ஸ்டாண்ட், அந்த நிலைப்பாடு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அந்த பேஷண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டாண்டே பண்ண முடியாது, அவ்வளோதான். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கிடையாது, நொண்டிங் தான். ஸ்டாண்டிங் கிடைக்குமா? திருந்த தயார் கிடையாது, யாருமே திருந்த தயார் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மலாம் மடையனா மாத்திரம் இல்லை, மூர்க்கனாகவும் இருக்கும். எப்படி? மடையனா மாத்திரம் இல்லை, மூர்க்கனாகவும் இருக்கும். பிடிச்ச முயலுக்கு 3 கால். முயலுக்கு ஆக்சுவலாக எத்தனை கால்? இந்த பழமொழி தான் தெரியுது, முயல் பிடிச்சி பார்த்துருந்தா தானே தெரியும். 4 கால் இல்லையா முயலுக்கு? நம்ம என்ன சொல்கிறோம்? பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிறோம். எல்லோரும் அப்படி தான் இருக்கும். அடிக்கடி ஆண்கள்லாம் வீட்டில் பெண்கள் மனைவி கிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன வேணா சொல்லு, நான் மாத்திரம் மாறுவேன்னு நினைக்காத, நான் அப்படியே தான். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையாம்மா? அதான் எவனும் கேட்க மாட்டான். இங்கிலீஷில் சொல்லணும், இதுக்கே இங்கிலீஷில் சொல்லணும். திஸ் ஃபெலோ அக்செப்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் வேர்ட்ஸ். எப்படி? ஆடிட்டர்ஸ் வேர்ட்ஸ். திஸ் ஃபெலோ அக்செப்ட்ஸ் டாக்டர்ஸ் ஸ்வர்டு. இப்போ எதை நம்ம ஏற்றுக்கிறது? எது வைத்தியம், எது பைத்தியம்? சரி, இந்த மாதிரி பண்ணுற டாக்டர் கத்தி சொன்னால், இந்த கத்தி சொன்னால் ஓசை தான் பார்க்கலாம். இப்போ நான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து கால்னு கத்தி சொல்கிறேன், நான் வெறும் ஓசை தான் பார்க்க முடியும். இந்த கத்தி சொன்னால் காசை பார்க்கலாம். இப்போ ஓசை பார்க்கணுமா காசை பார்க்கணுமா? ஓசைப்படாமல் காசை பார்க்கணும். ஓசை பார்க்கணுமா காசை பார்க்கணுமா? ஓசைப்படாமல் காசை பார்க்கணும். சரி, இந்த வைத்தியம் நான் பண்ணுறேன், எங்கள் வீட்டு அம்மா என்ன சொல்லும்? நான் வெட்டியாக காலை வெட்டுற லெவலில் ஒரு பேஷண்ட் இருக்கிறாருன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு இந்த விஷயம், தண்ணி குடியா நல்லபடியா அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துலேயே உட்கார வச்சு பக்கத்துலேயே நின்று அவர் ஒன்றுக்கு போகிறாரா தண்ணி குடிக்கிறாரா எல்லாம் பார்த்து அவர் சரி பண்ணி அவரை அனுப்பிடுறேன்னு வச்சுங்க. அவர் உடம்பு நல்லாயிடும், கண்டிப்பாக நல்லாயிடும். ஆனால் அவன் இந்த பேஷண்ட் என்ன சொல்லுவான்? எல்லா தண்ணியும் நானே குடித்தேன், எல்லா ஒன்றுக்கும் நானே போனேன், நீ என்ன செஞ்ச? கேட்பானா மாட்டானா? கேட்பானா மாட்டானா? அப்போ நான் வெட்டியா வைத்தியம் பண்ண முடியுமா? இது வெட்டியா பண்ற வைத்தியம், இது வெட்டி பண்ற வைத்தியம். எது வைத்தியம் எது பைத்தியம்? வெட்டியா பண்ணா பைத்தியம், வெட்டி பண்றது வைத்தியம். கரெக்டா? எங்க வீட்டம்மா கேட்கும்ல, அவன் வெட்டி பண்ணுறான், நீ போய் வெட்டியா மைக்கு பிடிச்சி பேசிட்டு வர சொல்லுமா சொல்லாதா? இந்த வெட்டியா பண்ற பயலை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? வெட்டி பயல் அப்படி சொல்லும். சொல்லுமா? வெட்டியா பண்றவனை பார்த்து வெட்டி பயல்னு சொல்லும். வெட்டி பண்றவனை பார்த்து என்ன சொல்லும்? வெட்டி பயல் சொல்லாது, கெட்டி பயல் சொல்லும். இப்போதான்ப்பா போன மாதம் 2 மாதம் முந்தி தான்ப்பா சக்கரை ஆஸ்பத்திரி ஆரம்பித்தார், அதுக்குள்ளே 300 பேர் கால் எடுத்துட்டார். சொல்லுமா சொல்லாதான்? அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா எது வைத்தியம் எது பைத்தியம்னு? இல் பர்சன் பேஸ் only one when ill treated. Ill person pays only when ill treated. அவனுக்கு இல் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் காசே எடுக்கிறான். டக்குன்னு ஒரு ட்ராப்பாவது ரத்தத்தை வெளியே எடுத்தாதான் ஒரு 100 ரூபானாச்சும் கையிலேருந்து எடுப்பான், இல்லைனா எடுக்கவே மாட்டான். ரத்தமாக சிந்திக்க வைக்கிறது வைத்தியமா, மொத்தமாக சிந்திக்க வைக்கிறது வைத்தியமா? எது வைத்தியம் எது பைத்தியம்? மொத்தமாக சிந்திக்க வச்சா வைத்தியம், ரத்தமாக சிந்திக்க வச்சா பைத்தியம். இப்போ எப்படி நடக்குது?
எப்படி நடக்குது? சரி, சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். சரி, புரிஞ்சு புரிஞ்சு பண்ணினா வைத்தியம், உறிஞ்சி உறிஞ்சி பண்ணினா எப்படி பார்த்தாலும் அது உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏதாவது யோசிச்சு பாருங்க சார். நானும் எப்படி எப்படியோ யோசிச்சு பார்க்குறேன், எப்படி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது சரின்னே எனக்கு வரமாட்டேங்குது. புரிஞ்சு பண்ணுவது வைத்தியம், உறிஞ்சி பண்ணுவது பைத்தியம். அப்படிதான் தோணுது. மாற்றி சொல்லி பாருங்க. புரிஞ்சு பண்ணுறது பைத்தியம், உறிஞ்சி உறிஞ்சி பண்ணுறது தான் வைத்தியம். இல் பர்சன் பேஸ் when only when ill treated. இது அசைக்க முடியாத ஒரு உண்மை. வைத்தியம் பண்ணுற மருத்துவரும் பிழைக்கணுமா வேணாமா? மருத்துவன் பிழைத்தால் நோயாளி பிழைக்க மாட்டான். பிழைத்தால்னா தவறு செய்தால்னு ஒரு அர்த்தம். பிழைத்தால்னா தவறு செய்தால், நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே சொல்கிறாரா இல்லையா? பிழை செய்தல் அப்படின்னா தவறு செய்தல். அவர் டாக்டர் தவறினால் நோயாளி தவறிட்டார் சொல்லுவாங்களா? இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்களா? தவறிட்டார்னா காலமாயிட்டார்னு அர்த்தம். எங்கள் ஊர் பக்கம் அப்படி பழக்கம் உண்டு. உங்க உண்டா? அவர் தவறிவிட்டார் என்றால் இவர் தவறிவிட்டார். டாக்டருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போராத நேரம், இன்சஃபிஷியன்ட் டைம். அப்படின்னா பேஷண்ட்டுக்கு போராத நேரம். கரெக்டா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேணாமா? சரி, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாமே தெளிவாயிடுவான். சாராயம் குடித்தவன் தெளிவாகிறத விட அதிகமான தெளிவாயிடும். எல்லாம் புரிஞ்சிடும். ஒரு பைசா தரமாட்டான், அப்படியே நைஸாக கிளம்பிடுவான். எப்படிக்கையா பொழைப்பு நடத்துறது? ஒரு மருத்துவராக இருக்கிறவர் ஒரு பிழைக்கணுமா வேணாமா? சரி, அது தொழிலாக இப்போ நான் ஆடிட்டர், எனக்கு அவசியம் இல்லை. இவர் கூப்பிட்டதுனால நான் வரேன், இல்லைன்னா நான் வரப்போகிறது இல்லை. அதை தொழிலாக மேற்கொண்டவர்களுக்கு அதற்கான ஊதியம் தரணுமா வேணாமா? நம்ம தர தயாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலை வெட்டினா ஒரு 50,000 செலவாகுமா? காலை வெட்டாமல் காப்பாற்றிட்டா 50,000 கொடுப்பாரா? 5 ரூபா தர மாட்டார். அப்போ நம்ம முதல்ல நல்லவனே கிடையாது. அது நமக்கு ஒன்றும் ப்ரூஃப் தேவையில்லையே. நம்ம நல்லவன் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணுமா? நமக்கே தெரியும். அப்போ மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மாத்திரம் நல்லவனா? அவர் ஹீரோவாக இருக்கணும்னா ஜீரோவாக ஆகிடுவார். ஒரு டாக்டர் ஹீரோவாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணி ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணார்னா அவர் ஜீரோவாகிடுவார் முதல்ல. எப்படியாவது இந்த வைத்தியம் பிரபலம் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காலை வெட்டி பண்ணுற வைத்தியம் ரொம்ப அழகாக இருக்குது. தினம் டிவியில் விளம்பரம் வருது, சொல்கிறாங்க காலில் மரத்திருக்கிறதா, சுத்தியல் வச்சு அடித்து பாருங்கள் சொல்கிறாங்களா? சுத்தியல் வச்சு அடித்து அது உங்களுக்கு மரத்து இருந்ததுன்னா எவ்வளவு மரத்து இருக்குன்னு பார்த்து எவ்வளவு வெட்டணும்னு நாங்கள் முடிவு பண்ணி வெட்டுவோம் சொல்கிறாங்களா? இல்லை சொல்கிறாங்க. இந்த இடமா வருதா இல்லைங்களா டிவியில்? இப்போ நான் இதே விளம்பரம் கொடுத்து நானே டிவியில் போய் நான் விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லையா, தண்ணி குடி சரியாக போகும்னு சொன்னேன்னா எவனாவது வருவானா என் விட? திரும்ப திரும்ப வரும்படி பண்ணினாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். திரும்பவே வராதபடி பண்ணா எது வைத்தியம் எது பைத்தியம் யோசனை முடியாது. எது வைத்தியம்? திரும்பவே வராதபடி பண்ணுறது பைத்தியம் தானே. ரெண்டு அர்த்தம். உயிரோடையே திரும்ப வராதபடி பண்ணிடுறது அதுவும் பைத்தியம். நோயாளியாக திரும்பவே வராதபடி பண்ணுறோம் அதுவும் பைத்தியம். பண்ணக்கூடாது, திரும்பி திரும்பி வந்துனே இருக்கணும். அவர் ஆடிட்டருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆடிட்டருக்கு இன்கம் டேக்ஸ் ஒர்க் பார்க்குறோம். வருஷா வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், வருஷா வருஷம் நீங்கள் எங்கிட்ட வரணுங்கிறது ரூல். நீங்கள் வரலைன்னா சிதம்பரம் நோட்டீஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு, ஏன் நீ ஆடிட்டர்கிட்ட போகல அப்படின்னு. எனக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி மருத்துவர் எப்படி
யார் நோட்டீஸ் கொடுப்பா? யார் நோட்டீஸ் கொடுப்பா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. இந்த பாதையில் போகிறவனுக்கு குணமாகும், பணமாகாது. குணமாகும், பணமாகாது. இந்த பாதையில் போகிறவனுக்கு பணமாகும், குணமாகாது. எப்படி குணமாகும்? 35 வருஷமா சக்கரை வியாதி சார், 35 வருஷமா மாத்திரை சாப்பிட்றேன் சார், இன்சுலின் போட்டுக்கிறேன் சார் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா இல்லையா? பார்த்துக்கிறீங்களா இல்லையா? 35 வருஷம் வைத்தியம் பண்ணிட்டு நோய் தீரலைன்னா செஞ்சுனது வைத்தியமா பைத்தியமா? யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. எது வைத்தியம் எது பைத்தியம் யோசிச்சு பாரு. இந்த பாதையில் போனால் பேஷண்ட் ரெக்கவர் ஆவார். இந்த பாதையில் பேஷண்ட் ரெக்கவர்ஸ், இந்த பாதையில் டாக்டர் ரெக்கவர்ஸ். அவர் போட்ட அசல், அவர் போட்ட செலவுகள், வட்டி பணம் எல்லாமே அவர் ரெக்கவர் பண்ணுவார். கரெக்டா? திஸ் இஸ் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசின். திஸ் இஸ் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசின். இங்கே எஸ்ஐஎன் போடணும். இதுவும் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசின் தான். ஆனால் என்ன பண்ணணும்? எம்இடிஐ போட்டு எஸ்ஐஎன் போடணும். இந்த பாதையில் தனக்கா ஏறும், இல்லை சொன்னால் ஏறும். எப்படி? நம்மள 2 வகை இருக்குது. தனக்கா ஏறும், இல்லைன்னா சொன்னால் ஏறும். அந்த வகை நோயாளிகள் இந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. தனக்காவும் ஏறாது, சொன்னாலும் ஏறாது, அந்த வகை. நம்ம எத்தனை பேர் இந்த பக்கம் இருக்கோம், எத்தனை பேர் இந்த பக்கம் இருக்கோம், மனசுக்குள்ளே யோசனை பண்ணிப்பார். வெளியே சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள நம்ம விவாதத்துக்காக நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கோம்னு வச்சுக்குவோம். ஆனால் உண்மையில் இந்த பக்கம் இருக்கோம். இது ரிஃபார்மிங் பாத், இது டிஃபார்மிங் பாத். இதில் ரிஃபார்ம் ஆகிட்டே இருப்போம். எவ்ரி மினிட் யூ ஆர் ரிஃபார்மிங் யுவர் செல்ஃப். இதில் எவ்ரி மினிட் யூ ஆர் டிஃபார்மிங் யுவர் செல்ஃப். எந்த ஒரு ஆர்கனையும் யூஸ் பண்ணலைன்னா லூஸ் பண்ணுவோம். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். இப்போ அவர் கொஞ்ச நேரம் முந்தி பண்ணி காமிச்சார். இந்த விரலெல்லாம் மடக்குங்க, கால் விரலெல்லாம் மடக்கி நீட்டி பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படிலாம் பண்ணி அந்த சுண்டி விரல் முதற்கொண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அது நம்ம கூட உடம்போட ஒட்டி இருக்கும். சுண்டி விரலெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? வி வில் லூஸ் இட். ஆக்ஷன் கொடுத்தா தானே சார் அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும், அங்கே இருக்க மறுபடியும் நல்ல ரத்தம் போய் சேரும். இப்போ எல்லாமே சக்கரை வியாதி பற்றி நிறையா சொல்லியாச்சு. கல்யாணம்னு பேச்சு எடுத்தால் என்ன பண்ணுறோம்? பாக்குவத்தில் வாயில் போட்டோன்னா டபக்கு டபக்குன்னு தட்டி முழுங்க முடியுமா? முழுங்க முடியுமா? வாயில் வச்சு மெல்லணும் இல்லையா? இருக்கணும். இருக்கினால்தான். அதனால தான் கல்யாணம் ஆகி தாம்பத்தியத்தில் ஈடுபடுற ஆண் பெண்ணுக்கு தாம்பூலம் கொடுக்குறாங்க. முதல் நாள் 2 பேரையும் தாம்பூலம் தெரிவிக்க சொல்கிறாங்களா? ஏன்னா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வாயில் இருக்கணும். அப்போ தான் செயலில் இருக்கும், இல்லைன்னா செயலில் இருக்காது. அதுக்காக தான் வெத்தலை பாக்கு. அது வெற்றி இலை அல்ல.